இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம அவங்க மேல கேஸ் போட்டோம்னா இந்த வீடு உங்களுக்கும் சொந்தம் இல்லாம அவங்களுக்கும் சொந்தம் இல்லாம கோர்ட்ல இருந்து வந்து சீல் வச்சிருவாங்க. அப்புறம் இந்த கேஸ் முடியிற வரைக்கும் இந்த வீட்டை யாருமே யூஸ் பண்ண முடியாது மேடம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? சார் ஒரு வழி இருக்கு சார். என்ன வழின்னு சொல்லுங்க சார், அதையாவது முயற்சி பண்ணி பாக்குறோம். மேடத்தை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போனவங்க நேர்ல வந்து சாட்சி சொன்னாதான் இந்த வீடு உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். சார், இந்த வீட்டுக்கு சீல் வச்சாலும் பரவாயில்ல சார். அந்த சிவனாண்டி கைக்கு இந்த வீடு போக கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது செய்யுங்க சார். சரிங்க மேடம், அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்ப நான் வரேன் மேடம். வரேன் சார். வாங்க. வரேன் மேடம். அடியே என் கூட பிறந்தவளே, நீ என்னதான் பண்ணாலும் என் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள வரத உன்னால தடுக்க முடியாது. அதே மாதிரி நீ வெளியில போறதே யாராலையும் தடுக்க முடியாது. என்ன இந்த ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொன்ன? யாரையுமே காணுமே. இல்ல, இந்த ரூம்ல தான் அவங்கள பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? ரேவதி, நீ அவங்க இந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னதுனாலதான் நாங்க யாருமே அவங்கள பார்க்கவே இல்லை. நல்லா பாத்தியா? இந்த ரூம்ல தான் இருந்தாங்களா? இங்கதான் மாமா இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். இப்போ காணுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எங்க போயிருப்பானுங்க? என்னங்க, நம்ம இவ்வளவு தூரம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் போலயே. அவனுங்க இப்ப எங்க தான் போயிருப்பானுங்க? அத நான் சொல்லட்டுமா? என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் கிரிமினலா யோசிக்க தாண்டா தெரியும். நான் பிறந்ததுல இருந்தே கிரிமினல் தான். டேய், சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்துனா நான் ஏமாந்துருப்பேனா? நீ எனக்கு ஒரு இரும்பை தங்கமாக்கி கொடுத்தியே, அத அப்பவே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். தங்க முலாம் பூசுன ஒரு இரும்ப நீ என்கிட்ட கொடுத்திருக்க, ரைட்? உங்களை அப்பவே அடிச்சு துரத்திருக்கலாம். ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, உங்க பிளான் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட அப்பவே அந்த 2 பேரையும் நான் வேற இடத்துக்கு மாத்திட்டேன். இனிமே உங்களால எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில அந்த வீட்டை விட்டு போறத தவிர உங்களுக்கு வேற வழி இல்ல ராசா. எங்க பார், என் மவன் சிவனாண்டி அந்த வீட்ல சிம்மாசனம் போட்டு உக்காடுறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. வேஷம் போட்டு வந்த உங்க முகத்துல எல்லாம் நல்ல கரிய பூசிட்டல்ல? போடா போங்க. என்னை எப்படி ஜெயிக்கலான்னு புதுசா ஏதாவது பிளான் பண்ணுங்க. ஓகே, கோ. நான் சொன்ன இடத்துல பத்திரமா இருக்கீங்கல்ல? மேடம், நீங்க சொன்ன மாதிரி நாங்க கோயிலுக்குள்ள மறவதா இருக்கோம் மேடம். இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, அதை நம்பிதான் நாங்க இங்க வந்துட்டோம் மேடம். அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கல, அதனால அது எப்பவும் பூட்டி தான் கிடக்கும். அங்க யாரும் வரவும் மாட்டாங்க. அதனால நீங்க தைரியமா அங்க இருக்கலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சரிங்க மேடம். உங்களுக்கு தேவையான சாப்பாடு, மத்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா வந்து சேரும். நீங்க எதுக்குமே வெளியில வரக்கூடாது. தேவைப்பட்டா மட்டும் எனக்கு போன் பண்ணுங்க, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். டேய், நீங்கெல்லாம் நேத்து பிறந்த பொடி பசங்கடா. என்கிட்டயே வாலாட்டுறீங்களா? இந்த காளி அம்மா யாருன்னு நாளைக்கு பார்க்க தாண்டா போறீங்க. அட பாவீங்களா, கோயிலுக்குள்ள என்ன திருட்டுத்தனம் பண்றானுங்கன்னு தெரியலையே. கோயிலுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க, யாருன்னு பார்க்கணுமே.
இவனுங்க யாரு? உள்ள என்ன பண்றானுங்க? பூட்டி கிடக்கிற கோயில்ல தப்பா பயன்படுத்துறானுங்களே. ம், எப்படியாவது இந்த கோயிலுக்குள்ள 2 நாள் தாக்கு பிடிச்சிட்டா போதும். அதுக்குள்ள அந்த சாமுண்டீஸ்வரியை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அந்த சிவனாண்டியும் அந்த வீட்டுக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் நாம இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. அட பாவிங்களா, நீங்க தான் என் மருமகளை வீட்டை விட்டு வெளியே வரட்டணும்னு சதி பண்றீங்களா? இதை என் பேரங்கிட்ட உடனே சொல்லணுமே. சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, நானு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தையா. சாமி கும்பிட்டுட்டு போலான்னு பார்த்தா யாரோ ஏதோ ஒரு பார்சலை ஒண்ண வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள இறக்கனா. பூட்டி கிடக்குற கோயிலுக்குள்ள இவன் என்னத்தை இறக்கலான்னு பாக்கலான்னு பார்த்தா அவன் பின்னாடியே நான் வந்து பார்த்தேயா. உள்ள பேச்சு குரல் கேட்டுதியா. உடனே பக்கத்துல இருக்கிற ஏணி எடுத்து போட்டு ஏறி பாக்குறேன். 2 பயலுக ஏதோ உன் அத்தைக்காரிய பத்தி தாயா பேசிட்டு இருக்கானுங்க. சாமுண்டீஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறத பத்தியும் அவ வீட்டுக்குள்ள சிவனாண்டிய உட்கார வைக்கிறத பத்தியும் இவனுங்க மும்மரமா பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுங்க வேலையா தான் இருக்கும்னு தோணுச்சியா. அதான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா பாட்டி? சரி, நான் உடனே வரேன் பாட்டி. சரியா சரியா, சீக்கிரம் வந்துறியா. லாயர் சார், கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம். அதை அவங்க கிட்ட காட்டுங்க. சார், இவங்களை எதிர்த்து நாங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வர வரைக்கும் இந்த வீட்டை பூட்டி சீல் வைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரோட காப்பி தான் சார் இது. இந்தாங்க இன்ஸ்பெக்டர். ஏய் சாமுண்டீஸ்வரி, என்ன கிரிமினலா இப்படி ஒரு வேலை பார்த்துட்டல? உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஏய், கிரிமினல் வேலை பார்த்து நீ என் சொத்தை பறிக்க பார்த்த. என்ன நீ கிரிமினல்ல சொல்றியா? அவனே, அப்ப இந்த வீடு நமக்கு இல்லையாடா? எழுதி கொடுப்பாங்க உனக்கு. சித்தப்பு, நாம என்ன? மேடம், நீங்க எல்லாரும் வெளில போங்க. வீட்டை போட்டு சீல் வைக்கணும். போங்க மேடம். சார் போங்க சார்.